ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில் மிக நீண்ட நெடிய பகுதியினை தன்னுள் ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்ற ஒரு பகுதிதான் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பகுதி. மனிதன் வாலிப பருவத்தை அடைந்ததிலிருந்தே கனவு காண ஆரம்பிக்கிறார். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். தனக்கு வாழ்க்கை துணைவியாக வருகின்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனைக்குள் வாலிப வயதை அடைந்ததிலிருந்தே கலர் கலரா கனவு காண ஆரம்பிக்காங்க. அவங்க வந்தா நல்லா இருக்குமா, இந்த இவங்க வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கின்ற, அது ஆணா இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பார்க்கின்றவர்களை எல்லாம் தனக்கு துணையாக யோசித்து பார்க்கின்ற நிலைமையில் வாலிப பருவம் இருக்கிறது. அந்த வாலிப பருவத்திலிருந்து ஆரம்பிக்கின்ற அந்த கனவு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக, ஒரு 22 வயது 25 வயதிற்கு பின்பாக திருமணம் என்கிற வாழ்க்கைக்குள் நுழைந்தால் இனி அவருடைய மரண கால வரைக்கும் அந்த பகுதிதான். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பெரும் பகுதியை தன்னுள் அடக்கிக் கொள்ளக்கூடிய, தனக்குள் ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்ற பகுதி குடும்ப வாழ்க்கை என்கிற பகுதி. இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களிலேயே குடும்ப வாழ்க்கையை வரவேற்கிற, வலியுறுத்துகின்ற மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான். மற்ற மதங்கள் எல்லாம் நீ இறைவனை அடைய வேண்டும் என்றால் இல்லறத்தை துறந்து சந்நியாசத்திற்குள் புக வேண்டும். அப்படி நீ சந்நியாசியாக மாறினால்தான் உன்னால் இறைவன் நெருக்கத்தை அடைய முடியும் என்றுதான் மற்ற மதங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் இல்லற வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ்வின் திருப்தியை உன்னால் அடைந்து கொள்ள முடியும் என்கிற வழிமுறையை சொல்லி காட்டுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாகவும் திருமண வாழ்க்கையை சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் புரிதல் என்பது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுதல் என்பது என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி, யார் எனது சுன்னத்தை, இந்த வழிமுறையை
புறக்கணிக்கிறாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் இல்லை, அவர் முஸ்லிம் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய அங்கமாக, ஒரு முஸ்லிமாக இருந்தால் நீ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டே ஆக வேண்டும் என்கிற வலியுறுத்துகின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். எதற்காக வலியுறுத்துகிறது? குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் எதற்காக வலியுறுத்துகிறது என்று சொன்னால், அல்லாஹ் இயல்பாக அப்படித்தான் படைத்திருக்கிறார். மனித இனத்திலே ஆண் பெண் என்கிற இரு பகுதியை படைத்து ஒன்று மற்றொன்றை ஈர்க்கும் அளவில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு பின்பாக ஆனால் பெண் இல்லாமல், பெண்ணால் ஆண் துணை இல்லாமல் வாழ முடியாது என்கிற நிலைமையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பாக அமைத்திருக்கிறார். இல்ல அதெல்லாம் நாங்க ஜெயிச்சவங்க, நாங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம் என்று டிக்ளேர் பண்ணியவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் சமூகத்திற்கு முன்னால் அசிங்கப்பட்டு போயிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் என்ன? பிரேமானந்தா முதற்கொண்டு நித்யானந்தா வரைக்கும் நிறைய நூற்றுக்கணக்கான பேருடைய வரலாறுகளை சொல்லி காட்டலாம். சந்நியாசம், குடும்ப வாழ்க்கை தேவையில்லை, இல்லாம நம்ம வாழ முடியும், அதுதான் ஒரு மனிதனை முக்தி அடைய செய்யும் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இயற்கைக்கு மாறாக நடந்தவர்கள் எல்லாம் மக்களால் இழிவுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது இயற்கை மார்க்கம். யார் மனிதனை படைத்தானோ அந்த இறைவன் சொல்லுகிறான், நீ திருமணம் முடித்து வாழ வேண்டும். எதற்கு திருமணம் முடிக்க சொல்லுகிறது இஸ்லாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். நம்மள பெரும்பாலானோருக்கு திருமணம் எதுக்கு முடிக்கிறோங்கிற அந்த நோக்கம், அதனுடைய அடிப்படை இதே உணராமல் நம்மில் பெரும்பாலானோர் திருமணம் முடிப்பதனால்தான் குடும்ப வாழ்க்கையில் என்ன இன்பத்தை அடைந்து கொள்ள முடியுமோ, குடும்ப வாழ்க்கையின் மூலமாக எதை சாதிக்க முடியுமோ அதை சாதிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் எதற்காக திருமணம் முடிக்க சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், யா மஅஷர ஷபாப், ஓ வாலிப கூட்டமே, மனிஸ்ஸதா மின்குமுல் பாஅ, உங்களில் யார் திருமணம் முடிப்பதற்கு சக்தி பெற்றவர்களாக இருக்கிறீர்களோ ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். எதுக்கு திருமணம் முடிக்கிறோம்? நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்க, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சிருக்கிற ஒரு மாப்பிள்ளையிட்ட போய் நீங்க கேளுங்களேன், எதுங்க நீங்க திருமணம் முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. வயசு 25 ஆச்சுலங்க, கல்யாணம் முடிச்சுதானே ஆகணும். ஓ வயசு 25 ஆயிடுச்சுன்னா கல்யாணம் முடிச்சிடணுமோ? விளங்கி வச்சிருக்கிறது இதுதான். வயசு 25 ஆயிடுச்சுன்னா கல்யாணம் முடிச்சிடணும். எதுக்கு திருமணம் முடிக்கிறீங்க? அவரு சவுதிக்கு போயிருக்கிறாரு, சிங்கப்பூர் போயிருக்கிறாரு, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, இனி வாழ்க்கையில் அப்படி செட்டில் ஆகணுமா இல்லையா? ஓ ஃபாரின் போயிட்டா திருமணம் முடிச்சிடணும். விளங்கி வச்சிருக்கிறது இதுதான். எனக்கு 25 வயசு ஆயிருச்சு, அதனால நான் திருமணம் முடிக்கணும். நான் நல்லா சம்பாதிக்கிறேன், அதனால திருமணம் முடிக்கணும். இதுதான் நம்மில் பெரும்பாலானோர் விளங்கி வைத்திருக்கிறோம். என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட உடல் பலம் இருக்கிறது, எனவே நான் திருமணம் முடிக்கிறேன். திருமணத்துடைய நோக்கம் என்ன? வயசாயிருச்சுன்னா கல்யாணம் முடிச்சிடணும் அப்படிங்கிற கான்செப்டை இஸ்லாம் சொல்லுதா? உனக்கு 25 வயசாயிருச்சுன்னா கல்யாணம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுதா? இல்ல நீ ஃபாரின் போய் நல்லா சம்பாதிச்சிட்டீங்கன்னா நீ கல்யாணம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிஸ்ஸதா மின்குமுல் பாஅ, உங்களில் யார் திருமணம் முடிப்பதற்கு சக்தி பெற்றவர்களாக இருக்கிறீர்களோ, அதன் தேவையுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். எதற்கு தெரியுமா? ஃபஇன்னஹா அகல்லு லில்பஸர், அது உன் பார்வையை தாழ்த்தும். வஹ்ஸனு லில்ஃபர்ஜ், உன்னை பத்தினித்தன்மை உள்ளவனாக வைக்கும். எதுக்கு திருமணம் முடிக்கிறேன்? என்னை நான் பத்தினித்தன்மை உள்ளவனாக மாற்றிக் கொள்வதற்காக திருமணம் முடிக்கிறேன். இந்த இலக்கு இருக்க வேண்டும். 25 வயசாயிருச்சதுனால கல்யாணம் முடிக்கிறீங்க, 18 வயசுல கல்யாணம் முடிச்சு போக வேண்டியதானே? தடுக்குதா இஸ்லாம்? இல்லையே. 18 வயசுல ஒருத்தர் திருமணம் முடிக்கிறது இஸ்லாம் தடை செய்யல.
நிறைய ஃபாரின் போய் சம்பாதிக்காம அன்றாடம் சம்பாதிக்கிறார் ஒருத்தர், அவர் திருமணம் முடிக்கிறதுக்கு இஸ்லாம் தடை செய்தா? இல்லையே. திருமணம் முடிப்பதற்குள்ள நோக்கம் என்ன? உன் பார்வையை தாழ்த்தும், உன்னை பத்தினித்தன்மை உள்ளவனாக மாற்றும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அப்ப நான் என்னை பத்தினித்தன்மை உள்ளவனாக, என்னை நான் வழிகட்டு தரிகட்டு போய்விடாதவனாக, இஸ்லாம் எதை தடை செய்திருக்கிறதோ அது போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் திருமணம் முடிக்கிறேன். இதுதான் கான்செப்ட், இதுதான் இலக்கு. இது அந்த திருமண வாழ்க்கையினுடைய இலக்கில் ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் அதற்கு கல்யாணம் முடிக்க சொல்கிறது. உங்களை பத்தினித்தன்மை உள்ளவர்களாக மாற்றிக்கொள்வதற்கு திருமணம் முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்ப நான் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல, ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்க்கை துணை இல்லாமல் வாழ முடியாது. அந்த வாழ்க்கை துணை எதற்கு? நான் சீர்கட்டவனாக போய்விடக் கூடாது, பத்தினித்தன்மையோடு வாழ வேண்டும் என்கிற இந்த வழிகாட்டுதலுக்கு இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப வாழ்க்கைக்கு அனுமதிக்கிறது. ஒரு முஸ்லிம் எப்பயும் எப்படி இருக்கணும்? நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் தர்மங்கள் செய்கிறேன், நான் குர்ஆன் ஓதுகிறேன், திக்ர் செய்கிறேன், இதை மட்டும் இஸ்லாம் பார்க்கிறதா? இப்படி இருந்துட்டு அவருடைய பார்வை எங்கெல்லாம் அலைகிறது, அசிங்கத்தை பார்க்கிறது, அசிங்கத்தை பார்த்து ரசிக்கிறது, அடுத்தவர்களின் அசிங்கத்தை கேட்டு இன்புறுகிறது, அதுபோன்ற அசிங்கங்களை செய்வதற்கு மனது உள்ளே தூண்டுகிறது. அதற்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து இருந்தால் இவர் அல்லாஹ்வுக்கு முன்பாக சிறந்த ஒரு முஸ்லிமாக இருந்திருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து முஃமினூன்ல கத் அஃலஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த முஃமின்களுடைய அந்த தன்மைகளை அல்லாஹ் விவரிக்கின்ற போது கடைசியா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்கள், ஜினா, விபச்சாரம், இது போன்று இருக்கக்கூடிய காரியங்களை விட்டு முழுமையாக விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஜினா என்பது என்ன? ஒரு மனிதன், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருந்து உடலுறவு கொள்வது மட்டும்தான் ஜினாவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுக்தபு இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுக்கு எழுதப்படுகிறது நசீபும் மினஸ் ஜினா, விபச்சாரத்தின் ஒரு பகுதி எழுதப்படுகிறது. விபச்சாரத்தின் ஒரு பகுதியில் தீமை அவருக்கு எழுதப்படுகிறது. எதை கொண்டு தெரியுமா? அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, அவர் கேட்கும் திறன், அவர் பிடிக்கிற பிடி, அந்த தீய செயலுக்காக நடந்து போவதில், இவைகள் ஒவ்வொன்றுக்குமே எழுதப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒரு மனிதன் திடீரென்று விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட மாட்டான். பார்ப்பான், கேட்பான், அதை பற்றியே பேசுவான், அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பான். அவனது உள்ளம் அங்கே தடுமாற ஆரம்பிக்கும். கடைசியில் அதன் பக்கமே சாயும், இறுதியில் அந்த பாவத்தில் விழுந்து விடுவான். அந்த பாவத்தில் விழுந்து விட்டால் அல்லாஹ்வுக்கு இடத்தில் மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கிறது என்பதற்கு பல பயான்கள் மூலம் நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த ஆரம்ப விஷயம் இருக்கிறது அல்லவா, ஒரு மனிதனை பரிசுத்தவானாக விபச்சாரம் என்கிற அந்த பகுதியில் போய் விழுந்து விடாம ஆரம்பத்திலேயே அவனுடைய கண்ணுக்கு திரை போடுதல், அந்த ஆற்றல் எதற்கு இருக்கிறது? நிக்காஹுக்கு இருக்கிறது. நான் அதற்காக திருமணம் செய்கிறேன். என்னுடைய கண்ணை, என் செவியை, என் நாவை, என் சிந்தனை புலனை, என் உடல் உறுப்புகள் அனைத்தையும் தீமையை விட்டு பாதுகாத்துக் கொள்ள, என்னை பத்தினித்தன்மை உள்ளவனாக மாற்றிக் கொள்வதற்காக நான் திருமணம் முடிக்கிறேன். இதற்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நம்மை திருமணம் முடிக்க சொல்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்து சம்பந்தமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே வந்து கேட்ட 3 சஹாபாக்கள் சத்தியம் செய்தார்கள். ஒருத்தர் நான் நைட்ல தூங்கவே மாட்டேன்றார், ஒருத்தர் பகல் பூரா நான் நோன்பு வைப்பேன்றார், ஒருத்தர் நான் பெண்களை திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஓடி வந்து அந்த 3 நபர்களை பார்த்து கேட்டார்கள். அன்துமுல்லதி குல்தும் கதா வ கதா, இப்படி எல்லாம் சொன்னது நீங்களா? நான் யார் தெரியுமா? அன் அத்காக்கும் வ அக்ஷாக்கும் லில்லாஹ், உங்களிலேயே அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவன், உங்களில் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவன் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? இரவு நேரத்தில் தூங்கவும் செய்கிறேன், தொழுகவும் செய்கிறேன், நோன்பும் வைக்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன். நான் பெண்களை திருமணம் முடித்தும் இருக்கிறேன். திருமணம் முடித்தல் என்பது என்னுடைய சுன்னா. இந்த சுன்னாவை புறக்கணித்தால் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். திருமண வாழ்க்கையை இஸ்லாம் எதற்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னார்? உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பத்தினித்தன்மையோடு இருக்க வேண்டும். தீய பார்வைகள் பார்க்க கூடாது, தீயை பேசக்கூடாது, தீயை கேட்டு இன்படக்கூடாது என்கிற ஒரு ஒழுக்கமான ஒரு சீர் மிகுந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கைக்குள் எவ்வளவோ கனவுகளோடு நுழைகின்ற நாம், எவ்வளவோ கனவு. நான் கல்யாணம் முடிச்சுட்டா இந்த ஊருக்கே ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி நானும் என் மனைவி இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு தான் நாம் எல்லோருமே திருமண வாழ்க்கைக்குள் உள்ளே நுழைந்திருப்போம். திருமணம் முடிக்க போகின்ற இளைஞர்களும் அது மாதிரியான கனவுகளில் தான் இருக்கிறோம். என்ன ஆகிறது? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ங்கிற மாதிரி அந்த 90 நாளைக்கு பின்னாடி பார்த்தா ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது கசந்து போகிறது. எதற்கு பின்பாக? ஒரு குழந்தை பெற்றெடுத்ததற்கு பின்பாக. ஒரு சிலருக்கு 2 குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி குடும்ப வாழ்க்கை கசந்து போகிறது. இந்த கசந்து போகிறதுக்கு என்ன என்ன அர்த்தங்கிற அப்புறம் சொல்றேன். ஒரு சிலருக்கு கல்யாணம் முடிச்ச 3 மாசம் கூட தாங்க மாட்டேங்குது. ஒரு சிலர் கல்யாணம் முடிச்சு 30வது நாள் மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து நிக்கிறாங்க, எங்களை பிரிச்சே விட்டுருங்க. இந்த ஒரு நிலைமை இன்று சமூகத்தில் பரவி போய் இருக்கிறது. 2010 கணக்கெடுப்பின்படி நம்முடைய இந்திய நீதிமன்றங்கள்ல இஸ்லாமியர்களுடைய விவாகரத்து சம்பந்தமான கேஸினுடைய சதவீதம் வெறும் 5% தான். ஆனா இன்றைக்கு அது எவ்வளவு தெரியுமா? 20%. நீதிமன்றங்கள்ல விவாகரத்து கோரி இஸ்லாமியர்கள் சமர்ப்பித்திருக்கின்ற அந்த கேசுகளுடைய சதவீதம் இருக்கிறதுல 20% இருக்கு. அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துகின்ற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு குடும்ப வாழ்க்கை தான் வேண்டும், நீ இல்லாவிட்டால் நீ முஸ்லிமே இல்லை என்று சொல்லுகிற மார்க்கத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றவர்களின் நிலைமை 20% கேஸ் கோர்ட்ல நிக்குது. கோர்ட்டுக்கு போகாம எவ்வளவு இருக்கு தெரியாது. இன்னும் ஒரு சிலரை பார்த்தால் எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை? மனைவியினுடைய கண்ணை பார்த்து நேருக்கு நேராக, நான் என்னுடைய மனைவியினுடைய கண்ணை பார்த்து நேருக்கு நேராக பேசி எத்தனை வருடங்கள் இருக்குன்னு கேட்டு பாருங்க. நான் ஒரு கேள்வி கிழக்கு பக்கம் பார்த்து கேட்டா அந்த அம்மா மேற்கு பக்கம் பார்த்து திரும்பி போய் சொல்லிட்டு போகுது. இதுதான் நம்முடைய வீடுகளில் பெரும்பாலானவருடைய வீடுகள்ல நடக்கிற விஷயம். ஒரே வீட்டுலங்க, ஒரே குடும்ப, ஒரு கணவன் மனைவி ஒரே வீட்டில் வசித்துக் கொண்டு என் மனைவியோடு நான் பேசி 10 வருடங்கள் ஆகிறது என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள்.
என் மனைவியோடு நல்ல முறையில பேசி, என் கணவர் என்னிடத்தில் நல்ல முறையில் பேசி 3 வருடங்கள் ஆகிறது, 5 வருடங்கள் ஆகிறது. சாப்பாடு வச்சியான்னு கேட்பாரு, வச்சேன்னு சொன்னேன், அதோடு முடிஞ்சு. இப்படித்தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று அழுகின்ற பெண்கள், மனதிற்குள் குமருகின்ற ஆண்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் யோசித்து பாருங்க. அல்லாஹ் அக்பர். வயசாயிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, நீ குழந்தைகளுக்காண்டி வாழ்க்கையை தட்டிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சு வாழுகின்றவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? குழந்தை பிறந்துருச்சு, இனிமே என்ன சண்டை சச்சரவு, ஜமாத்துக்கு போனா கேவலமா இருக்கும், வெளி அளவுல நீ மனைவி நான் கணவன் காட்டிட்டு போவோமே அவ்வளவுதான் என்று வாழ்க்கையை உருட்டி நகட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தரும் மனசு வச்சு கேட்டு பார்த்தா யோசிச்சு பாருங்க. கடைசியா என் மனைவி இடத்துல தனியா உட்கார்ந்து சந்தோஷமா எல்லாத்தையும் மறந்து சிரிச்சு பேசி எத்தனை நாட்கள் இருக்கும்? எத்தனை மாதங்கள் இருக்கும்? இதே பெண்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய கணவனாரிடத்திலே எதையும் எதிர்பார்க்காமல் அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக தனியாக அமர்ந்து அவரிடத்திலே சந்தோஷமாக அவருடைய கண்ணை பார்த்து பேசி எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் கடந்து போயிருக்கும்? பெண்களை, சகோதரிகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இஸ்லாமிய மார்க்கம் கல்யாணம் முடியும்னு சொல்லுதா? இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவா? 3 மாசம் தான், அதோட முடிஞ்சு போயிடும். அப்படியே குழந்தை குட்டியை பத்தி பேசினா பேசாட்டி என்ன, ஒரே வீட்டுல சண்டை, ஒரே பிரச்சனை. எது சொன்னாலும் என் வீட்டுக்கார கேட்க மாட்டேங்கிற அந்த அம்மா சொல்ல, எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிற இவர் சொல்ல, இதே வீட்டுல எல்லா காலமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வளர்கின்ற பிள்ளைகள் அம்மா பக்கம் சேர்றதா அத்தா பக்கம் சேர்றதான்னு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய வீடுகளிலும் இன்றைக்கு பரவி போய் நிற்கிறது. இது போன்ற வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் இஸ்லாம் நம்மள கல்யாணம் முடியும்னு சொல்லுதா? திருமண வாழ்க்கை எப்படி வாழ சொல்கிறது தெரியும்? எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியாக நான் மதிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தொழுகைக்கு மட்டும்தான் வழிகாட்டியா? நோன்பு வைக்கிறதுக்கு மட்டும்தான் வழிகாட்டியா? நான் தக்பீர் கட்டுறப்ப இங்க கட்டணும், இதுக்கு மட்டும்தான் வழிகாட்டியா? என்னுடைய குடும்ப வாழ்க்கை அனைத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இல்லையா? அவர்கள் எத்தனை திருமணம் முடித்திருந்தார்கள்? ஒண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு இந்த பாடுபடுற மேஜி. எத்தனை திருமணம் முடித்திருந்தார்கள்? 12 திருமணங்கள். 12 திருமணங்களை முடிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாருக்கும் கியாருல் அஹ்லி. வான் சமூகமே, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? நல்ல ஜிம்முக்கு போய் பாடி நல்ல இப்படி 6 பேக்கா இப்படி மாத்தி வச்சிருக்கிறாரு, அவர்தான் சிறந்த ஆண் என்று சொன்னார்களா? கியாருக்கும் கியாருல் அஹ்லி. யார் உங்களது மனைவியரிடத்திலே சிறந்தவராக நீங்கள் இருக்கிறீர்களோ அவர்தான் ஆண்களில் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றாங்க, அன கியாருல் அஹ்லி. நான் என் மனைவியர்கள் அனைவரிடத்திலும் சிறந்தவனாக நான் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார். போய் கேட்டுக்கோங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். அது ஏதோ ஒரு சொல்லோடு முடிந்து போய்விட்டதா? இல்லையே சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பின்பாக, பல ஆண்டுகளுக்கு பின்பாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வயது வெறும் 18. 58 வயதில் அவர்கள் மரணிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்ததற்கு பின்பாக 40 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து பல ஆண்டுகளுக்கு பின்பாக
ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், கைஃப கான ஐஷத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்ணே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு கேட்டாங்க. ஒரு மனைவி இடத்துல கணவனை பத்தியான ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாங்க, எப்படி இருந்துச்சு? இப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இல்லையில, எந்த பயமும் இல்லையில, அவங்க தனியாக தானே இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கலாம்? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அலா தக்ரஊனல் குர்ஆன். உலகத்துல ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி இதை விட சிறந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. அலா தக்ரஊனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை படிக்கவில்லையா? கான குலுகுஹு குர்ஆன், நபி குர்ஆனாக இருந்தார்கள், நடமாடும் குர்ஆனாக என் கணவர் இருந்தார் என்று மாறட்டி கூறினார்களே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நீ மரணித்து பல ஆண்டுகள் ஆனதற்கு பின்பாகவும் கூட உன் மனைவி உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நபியிடத்திலே அப்படி அவர்கள் என்ன அனுபவித்தார்கள்? என்னங்க அனுபவிச்சாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்னத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அனுபவித்து விட்டார்கள்? நைட் நேரத்துல நின்று தொழுதா காலை நீட்டி படுத்திருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது பண்ண வர்றப்ப காலை அப்படி தட்டுவாங்க, மடக்கிடுவேன். அவங்க சுஜூது பண்ணுவாங்க, திருப்பி அவங்க எந்திரிச்சான காலை நீட்டிக்குவேன். 3 பேரை அடக்கம் பண்ணலாம். அதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு. சாப்பாடு என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ராயினல் ஹிலால், ராயினல் ஹிலால், ராயினல் ஹிலால். நாங்கள் ஒரு பிறையை பார்த்தோம், இன்னொரு பிறையும் பார்த்தோம், இன்னொரு பிறையும் பார்த்தோம், ஆனால் எங்களது வீட்டில் அடுப்பு மூட்டப்படவில்லை என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? அஸ்வதால் 2 கருப்பை சாப்பிட்டோம். ஒன்று பேரித்தம்பழம், இன்னொன்று தண்ணீர். இதுதான் எங்கள் மொத்த குடும்பத்தினுடைய உணவாக இருந்தது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார். நபியிடத்தில் நபியை திருமணம் படித்து அவர்கள் என்ன சுகத்தை கண்டார்கள்? நாம் நினைக்கிற மாதிரி சுகம் இருக்கு. நம்ம வீட்டுல என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. ஏசி வேணுமா, ஃப்ரிட்ஜ் வேணுமா, மிக்சி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, எல்லாத்தையும் வாங்கி அடுக்கி போட்டு வச்சிருக்கோம். ஆனா வீட்டுல நிம்மதி இல்லை. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை, உண்பதற்கு கூட உணவில்லை சகோதரர்களை. இதுதான் நபியுடைய வாழ்க்கை, இதுதான் நபியிடத்தை அவர்கள் அனுபவித்தது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் எங்களது உணவு நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பாக அவர்கள் மரணம் அடைகின்ற வரை தொடர்ச்சியாக 2 நேரங்கள் நாங்கள் வயிறு நிரம்பியது இல்லை. காலையில சாப்பிட்டா நைட்டு சாப்பாடு இருக்காது, நைட் சாப்பிட்டா காலையில சாப்பாடு. இதுதான் எங்க நிலைமை, இதுதான் எங்களது நிலைமை. அந்த உணவும் கூட எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு நமக்கு நைஸா வேணும், அப்படி சப்பாத்தி அந்த ரொட்டி எல்லாம் அப்படி நைஸா வேணுமா இல்லையா? வீட்டுல கொஞ்சம் மொரடா சுட்டுட்டா போதும், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க, என்ன சப்பாத்தி பண்ணிருக்க, உங்க வீட்டுல இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? இருக்கிறத பூரா மொத்தமா இழுக்கிறது. அப்புறம் எங்க வீட்டுல நிம்மதி இருக்கும்? என்னங்க ஒரு சப்பாத்தி கொஞ்சம் கடினமா போனதுக்கு வீட்டுல சண்டையா? அவர்களது வீட்டில் என்ன இருந்தது தெரியுமா? நாங்கள் கோதுமையை போட்டு இடிப்போம், இடிச்சுட்டு சலிக்கிறது கூட எங்களுடைய சல்லடை இல்லை, ஊதுவோம், தாரமாத்தா பறக்கிறது பறக்கும், மீதம் இருக்கிறதை வைத்து நாங்கள் அதோடு சேர்த்துத்தான் ரொட்டி சுடுவோம். இப்படி சாப்பாடு 2 நேரம் தொடர்ச்சியா சாப்பிட்டது இல்லைன்னாங்க.
இதான் நபியிடத்தில் அவர்கள் அனுபவித்தது. பெருசா ஒண்ணு அனுபவிக்கல. பெரிய மாளிகை, நல்ல ஏசி ரூமு, நல்ல கையை கால அனுப்புறதுக்கு 10 பேரு, வீட்டுல வேலை செய்யறதுக்கு 10, எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணணும். நபி பட்டினி என்றால் அவர்களும் பட்டினி. அவர்கள் சாப்பிட்டால் நபி சாப்பிடுவார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை நபிதான் செய்து கொள்வார்கள். தன் ஆடைக்கு கூட ஒட்டு நெரிசல் அவர்கள் தான் போட்டுக் கொள்வார்கள். இதுதான் அவர்களது வாழ்க்கை. அல்லாஹு அக்பர். வாழ்க்கையில் இன்று நாம் எதையெல்லாம் அடிப்படை வசதிகள் என்று நினைக்கிறோமோ அதுல ஒண்ணு கூட இல்லைங்க நபியுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில. எதெல்லாம் அடிப்படை வசதி? வீட்டுல ஒரு ஏசி இருக்கணும், நல்ல பெட்ரூம் தனியா இருக்கணும், நல்ல 8 இன்ச்சு 12 இன்ச்சுக்கு நல்ல மெத்த இருக்கணும், வாஷிங் மிஷின் இருக்கணும், கிரைண்டர் இருக்கணும், மிக்சி இருக்கணும், டிவி இருக்கணும். இதெல்லாம் நல்ல ஒரு வீடு. இதெல்லாம் என்னது? அடிப்படை வசதின்னு சொல்றோம்ல. இந்த அடிப்படை வசதி கூட இல்லாமல் தான் நபியினுடைய குடும்ப வாழ்க்கை இருந்தது. ஆனா என்ன இருந்துச்சு தெரியுமா? எங்கேயுமே இல்லாத சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் மனைவிகளோடு விளையாண்டு இருக்கிறார். நபியார், பெரும் நாட்டுக்கு அரசர் தான். யார் ஒரு இடத்தில் இருந்தால் அவரை பற்றிய பயம் 30 நாட்கள் நடைபெற அளவிற்கு எதிரிகளுடைய உள்ளத்தில் பயம் போடப்படுமோ அவ்வளவு வீரன் தான். ஆனால் எங்களுக்கு சமையல்ல உதவி பண்ணுவாங்க. எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக. அல்லாஹ் அக்பர். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு ஓட்டப்பந்தய வைத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மனைவியோடு எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்காங்க தெரியுமா? குளிப்பு கடமையானதற்கு பின்பாக நானும் நபியும் ஒரே பாத்திரத்துல தண்ணி அள்ளி மோந்து இப்படி அள்ளி ஊத்தி நாங்க குளிச்சிருக்கோம். அவன் எங்க மேல ஊத்த, என் மேல ஊத்த, இப்படியெல்லாம் நபி தன் மனைவியோடு விளையாடி இருக்கிறார்கள். அங்கே சந்தோஷத்தை எதுவும் கொண்டு வரவில்லை, சந்தோஷத்தை அவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள். நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? வீட்டுல டிவி வாங்கி வச்சுனா சந்தோஷம் வந்துடும், ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுனா சந்தோஷம் வந்துடும், கிரைண்டர் மிக்சி வாங்கி வச்சுனா சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறோம். அவைகள் சந்தோஷத்தை தராது. சந்தோஷத்தை உருவாக்க வேண்டியவர் யார் என்றால் குடும்ப பொறுப்புதாரியாகிய ஆண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு மனைவியிடத்திலும் அவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார். இறுதியாக ஒன்றை நான் சொல்லி உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கையில எதுவும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் கணவனுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட், என் கணவர் குர்ஆன் மாதிரி நடந்தார். இன்னைக்கு நம்மளை பத்தி நம்முடைய மனைவி இடத்துல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியுமா? சரி, மனைவி மட்டும்தான் அப்படி இருந்தார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை பத்தி எப்படி நினைத்திருந்தார்கள்? அவங்களுக்கும் மனைவிக்கு மத்தியில எவ்வளவு நெருக்கம் இருந்துச்சு. அன்னை கதீஜா, அல்லாஹ் வாழ்க்கையில அவர்கள் மனைவியாக இருந்த வரைக்கும் வேற எந்த மனைவியும் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. அவர்களது இறப்புக்கு பின்பாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு திருமணங்களை முடித்தார்கள் பல காரணங்களுக்காக. ஆனால் பல திருமணங்கள் முடித்தாலும் கூட எப்பொழுதுமே கைருன் நிசா கதீஜா, கைருன் நிசா கதீஜா, பெண்களில் சிறந்தவர் அன்னை கதீஜா என்பதாக சொல்லிக் கொண்டே இருப்பார். பத்ருடைய யுத்தத்தில் அன்னை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியினுடைய மகளார் தன் கணவராரை மீட்டுவதற்காக அன்னை கதீஜா அவர்கள் அவர்களது திருமண நேரத்தில் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்த ஒரு கிலாதாவை பணைய தொகையாக கொடுத்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிலாதாவை பார்க்கறாங்க, அந்த நெக்லஸ பார்க்கறாங்க. மதீனால இருந்துட்டு அந்த நெக்லஸ பார்க்கறாங்க, பார்த்துட்டு அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இது கிலாதத்து கதீஜா, இது கதீஜாவுடையது,
இது அவர்கள் இறந்த பல வருடங்கள் ஆகிறது. ஆனால் மனைவியை நினைத்து ஒரு மாவீரன் அழுகிறார். குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு அந்யோன்யமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மனைவியை பற்றி அப்படி நினைத்து பார்த்திருக்கிறார்கள். காரணம் அன்னை கதீஜா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த ஹிதமத்தப்படி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூட ஒரு முறை கோபம் வந்து விட்டது. எப்ப பார்த்தாலும் அந்த கிழவியை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கதீஜா கதீஜான்னா எங்களை பார்த்தா உங்களுக்கு பெருசா தெரியலையா என்று கூட கேட்டார்கள். அப்ப கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் அவர்களது அன்பை எனக்கு ரிஸ்காக கொடுத்தார். அவர்களது அன்பை அல்லாஹ் எனக்கு ரிஸ்காக கொடுத்தார். அல்லாஹ் அவர்களின் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தான். 40 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 4 பெண் குழந்தைகளையும் 2 ஆண் குழந்தைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். குறையே இல்லாமல் அவர்களின் மூலமாகத்தான் குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அவர்களது மடியில் நான் ஒரு குழந்தை போன்று இருந்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், ஒரு குடும்ப வாழ்க்கையில மனைவியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேசித்திருந்திருக்கிறார்கள், இப்படி நேசித்து வாழ வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க அடிக்கடி சொல்லி பெருமைப்படுகிற விஷயம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குடும்ப வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பித்து அந்த 10 ஆண்டுகள் முழுவதுமே அவர்கள் கஷ்டத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் அனுபவித்ததில்லை. உலக ரீதியாக எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமத்தான் தன் கணவரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை சொல்லி அடிக்கடி அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். எது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அவர்கள் மரணிக்கின்ற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய நெஞ்சின் மீது படுத்திருக்கும் நிலைமையில் தான் அவர்கள் மரணித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மாத்தன் நபி வலா ஹாக்கினதி வதாக்கினத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் நெஞ்சின் மீது, என் கணவர் என் நெஞ்சின் மீது படுத்துத்தான் அவர்கள் மரணித்தார்கள் என்று அடிக்கடி பெருமைப்பட்டுக் கொள்வார்களே. என்னத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று சொன்னால், உலக ரீதியாக நாம் எதெல்லாம் வசதி என நினைக்கிறோமோ அந்த வசதிகள் எதுவுமே அனுபவிக்காத அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன் கணவனாரை பற்றி இவ்வளவு பெருமை பாராட்டி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? திருமண வாழ்க்கையில் இன்பத்தை அனுபவித்தல் என்பது உலக பொருள்களை வைத்தல்ல. வீடு, காரு, வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ், வீட்டுல இருக்க மிக்சி, கிரைண்டரு, பெட்டு, ஏசி ரூமு, இது நமக்கு சந்தோஷத்தை தராது. இதெல்லாம் இருந்து விட்டால் வீட்டுக்கு சந்தோஷம் வந்துவிடும் என்று நினைக்கிறோம். இது அல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். அங்கே சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டியது யார் தெரியுமா? திருமணம் முடித்திருக்கக்கூடிய நாம் தான் அங்கே சந்தோஷத்தை உருவாக்க வேண்டும். ஒரே ஒரு முறை நம்முடைய மனைவியை பார்த்து, இந்த சேலையில கொஞ்சம் நீங்க நல்லா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பாருங்க, அழகா இருக்கீங்களே சொல்லி பாருங்க. 10 தடவை கண்ணாடி பார்ப்பாங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு தான் ஜி அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் பேசுகிறேனா, என் ஆண்மை, என் ஈகோ எனக்கு தடுக்குது. நீ நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு கூட மனைவியை பார்த்து நீ அழகாக இருக்கிற என்று சொல்வதற்கு கூட என் ஈகோ தடுக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை தான் என் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பதை நான் மறந்து போயிருக்கிறேன். மனைவி சமைத்து வைத்த உணவை வீட்டுல சண்டை போட்டு போயாச்சு. வீட்டுல நமக்கு இருக்கிறது பிபி இருக்கும், பிளட் பிரஷர் இருக்கும், சுகர் இருக்கும், கணவனுக்கு இருக்கும். வீட்டுல மற்றவங்களுக்கு எல்லாம் உப்பு போட்டு காய்ச்சினாலும் நமக்கு தனியா குழம்ப உப்பு போடாம தனியா எடுத்து வைக்கிறாங்க. இது என்னது? என்னது? நம்ம அடிச்சு போடுவோம் பயமா? இல்ல, அது பாசம். ஆனால் அந்த பாசத்தை அனுபவிக்கிற நாம் அதை பாராட்டி இருக்கிறோமா? பாராட்டி இருக்கிறோமா? ஆனால் அந்த பாராட்டுதல் தான் என் வீட்டுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பதை நான் மறக்கிறேன். அதுதான் வீட்டில் பிரச்சனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியரை புகழ்ந்திருக்கிறார்கள், தன் மனைவியரை பாராட்டி இருக்கிறார்கள்.
மனைவியை புகழ்வதற்காக, மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக. இஸ்லாமிய மார்க்கம் பொய்யே சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற இஸ்லாமிய மார்க்கம் பொய் சொல்வதற்கு அனுமதித்திருக்கக்கூடிய காரியங்கள்ல ஒன்று, மனைவியோடு நீ சந்தோஷமாக இருக்கின்ற போது, தனியாக இருக்கின்ற போது அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக நீ பொய் கூட பேசிக்கோன்னு சொல்லுது இஸ்லாம். பொய் பேசி ஒன்ன மாதிரி அழகு இந்த ஊர்ல யாருமே இல்ல. ஒரு தடவை சொல்லி பாருங்க, முடிஞ்சு போச்சு. என் கணவர் என்னை மட்டும்தான் ரசிக்கிறார், என் கணவர் என்னை புகழுகிறார், என் கணவர் என்னை புரிந்து கொண்டார், என் கணவர் எனக்காகத்தான் வாழ்கிறார் என்ற அந்த சிந்தனையை, ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு உள்ளத்தில் ஊட்டிவிட்டால் சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையில் அதுதான் சகோதரர்களே நாம் கொடுக்கிற சந்தோஷம். இறுதியாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியுடைய உள்ளத்தில் நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் என்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தன் மனைவிக்கு உணர்த்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில், நானும் நபியும் படுத்திருந்த அருகாமையில் நான் படுத்திருந்த நேரத்தில் எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. உடனே நான் படுக்கையை விட்டு எழுந்திருத்து விட்டு வெளியே சென்று சுத்தம் செய்து விட்டு வந்து ஓரமாக நான் படுத்தேன். என்ன இது சாதாரண விஷயம், நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம். ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கின்ற அந்த 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 உத்வேகம், அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, எதுல இருக்குன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிகழ்ச்சியை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விழிக்கிறார்கள், விழித்து கேட்டார்கள், என்ன உனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா என்று கேட்டார். ஆம் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அருகில் வா என்று அழைத்து தன் மனைவியை தன்னோடு இறுக்கி அணைத்துக் கொண்டு போர்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்த்தி கொண்டு இறுக்கிக் கொள்கிறார்கள். உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நான் உனக்கு இருக்கிறேன், நீ ஏன் என்னை விட்டு வெளியே தள்ளி போற, நான் உனக்காக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்திய அந்த உணர்த்துதலுக்கு என் கண்களில் இருந்த கண்ணீர் மட்டும்தான் வந்தது என்பதாக சொன்னார். ஒரு கணவன் செய்கின்ற சின்ன சின்ன செயல்கள் கூட ஒரு மனைவியுடைய உள்ளத்தில் ஆழமான அழுத்தமான நம்பிக்கைகளை அங்கே விதைக்கும். ஒரு கணவன் மனைவியை நம்புவதும், மனைவியுடைய உள்ளத்தில் உனக்காக நான் வாழ்கிறேன் என்கிற நம்பிக்கையை விதைப்பதும், ஒரு மனைவி உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் என்கிற சிந்தனையை, எண்ணத்தை, நம்பிக்கையை கணவனுடைய உள்ளத்தில் விதைப்பதும் தான் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜாவோடு வாழ்ந்திருக்கிறார்கள், அன்னை ஆயிஷாவோடு வாழ்ந்திருக்கிறார்கள், உம்மு ஹபீபாவோடு வாழ்ந்திருக்கு, தன் மனைவியர்கள் எல்லோரோடும் வாழ்ந்திருக்கிறார்கள். தைரியமாக சொன்னார்கள், அனஹியாருன் நிசா, நான் என் மனைவியர்களிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அத்துணை மனைவியர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கை என்பது கஷ்டப்பட்டுட்டு மனசை வெறுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக நீயா நானா என்று சண்டை போட்டுக் கொள்வதற்காக திருமணம் முடிக்கவில்லை. வாழ்க்கையில் இன்பத்தை, சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக் கொள்வதற்காக, இந்த குடும்ப வாழ்க்கையை வைத்து ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக, இந்த குடும்ப வாழ்க்கையின் மூலம் அல்லாஹ்விடத்திலே சிறந்த அந்தஸ்துகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய மார்க்கம் திருமண வாழ்க்கையை கடமையாக ஆக்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு செயல்படுவோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னாவை குடும்ப வாழ்க்கையிலும் முழுமையாக பின்பற்றி வாழுகிற நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாஹிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا صلى الله عليه وسلم: من صلى عليه صلاة واحدة صلى الله به عليه 10 صلوات.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروا لنعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.